பேசலாமா? பேசிட்டா சார், நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். தோசையில், பிரியாணியில், பொங்கலில், ஸ்வீட்ஸில் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் போட்டுறக்கூடாது. இந்த ரீல்ஸ்லலாம் கார்டு ஒன்று போடுவீங்களே, டேக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் தெம் டு பை ஃபார் யூன்னு, அதை போட்டு விட்ருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ரீல் அப்லோட் ஆனதுக்கப்புறமா நிறைய பேர் க்யூரியஸ் ஆகி அவன் ஃப்ரெண்டு, தங்கச்சி, அண்ணன், பெஸ்டின்னு டேக் பண்ணி இந்த நெய்யை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்துவோம். அப்புறம் நீங்கள் பாட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டேக் பண்ணி வாங்கி கொடுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கம். என்னடா அது? யார்கிட்டடா வந்து மாட்டி விட்டுருக்க? சார் டேகு என் ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணி அவங்களாம் வாங்கி கொடுன்னு சொல்லணுமா? அவங்களாம் நீ குடிக்க வேணா வரேன், கொடுக்கலாம் ஒன்றும் இல்லைன்னு வாங்க. சார், அடுத்து நம்ம கேஸ் தான். நான் போயிட்டு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சார், உங்கள் வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க? இந்த ப்ராண்டே யூஸ் பண்ணுங்கள் சார், அருமையாக இருக்கும். என்ன பிராண்ட்ரா அது? உன்னோட ரெசிபீஸில் ஒரு பிராண்டோட நெய்யை யூஸ் பண்ணி நிறைய பேர் அடிக்ட் ஆக வச்சுருக்கேன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. குற்றத்தை ஒத்துக்கிறியா?